ஓகே. ஸோ இப்போ வந்து அக்ரிலிக் கலர்ஸை நம்ம எப்படி பிளெண்ட் பண்றது, எப்படி வந்துட்டு நம்ம ஹைலைட் எல்லாம் கொடுக்குறது அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஜஸ்ட் ஒரு ஸ்கை மட்டும் தான் ட்ரா பண்ண போறேன். இல்லை பெருசா நான் ஒன்றும் ட்ரா பண்ணல. ஸோ ஸ்கை எப்படி பண்றோம் அப்படின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு நம்ம கலர்ஸ் எந்தெந்த கலர்ஸ் எங்கெங்க இருக்கணுமோ அந்த கலர்ஸை கண்டிப்பா நம்ம கரெக்டா அந்த பிளேசஸ் அப்ளை பண்ணணும். இப்போ இதுல இருக்கிற பெயிண்ட், ஐ மீன் இதுல இருக்கிற பிக்சர் கலர்ஸ் எல்லாம் வந்துட்டு வேஸ்ட். ஆக்சுவலா அந்த கேன்வஸ் வந்து வேஸ்ட் கேன்வஸ். சரியா? வேஸ்ட் மீன்ஸ் ஒரு ஸ்டூடெண்ட் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணாம இன்கம்ப்ளீட் பண்ணிட்டு அப்படியே விட்டு போயிட்டு இருந்தது. அந்த கேன்வஸ் யூஸ் பண்றோம் அப்படிங்கிறதால இந்த வேஸ்ட் கேன்வஸை எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சரியா? ஸோ என்னடா சார் ஏதோ ட்ராப் பண்ணிருக்காரு, இதில் கலர்ஸ் எதுவும் பண்றாரா அப்படின்லாம் திங்க் பண்ணிக்க வேண்டாம். இது கிடையாது. பார்த்தோம்னா என்கிட்ட ப்ளூ கலர் இருக்கு, லைட் ப்ளூ கலர்ஸ். தென் கொஞ்சம் மீடியமான இது வந்துட்டு கோபால்ட் ப்ளூன்னு சொல்லுவாங்க, இது வந்து செர்லியன் ப்ளூன்னு சொல்லுவாங்க. இதை விட டார்க்கா இருந்ததுன்னா அது நம்மளுக்கு பர்ஷியன் ப்ளூ சொல்லுவாங்க. அதை விட கொஞ்சம் டார்க், ஐ மீன் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்துச்சுன்னா அது அல்ட்ராமெரின் ப்ளூன்னு சொல்லுவாங்க. சரியா? கொஞ்சம் வயலட் டோன்ல இருக்கும் அது பார்க்கறதுக்கு. ஸோ இந்த மாதிரி கலர்ஸ் வந்துட்டு பெயிண்ட் என்கிட்ட இருக்கு. இப்போ அந்த பெயிண்ட்ல வந்து பார்த்தோம்னா நான் என்ன பண்ண போறேன், லைட் மீடியம் டார்க் அப்படின்னு தான் அப்ளை பண்ண போறேன். ஸோ அப்படி அப்ளை பண்ணிட்டு அதில் ஸ்கையோட கலர்ஸ்ல வந்து பார்த்தோம்னா ஒரு என்ன சொல்றது, கிளவுட் எஃபெக்ட் எல்லாம் எப்படி தரணும் அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். சரியா? இதுதான் பிளெண்டிங் ஸ்டம்ப், ஐ மீன் பிளெண்டிங் எப்படி யூஸ் பண்ண போறதுன்னு தான் பார்க்க போறோம். ஒரு பெயிண்ட் எப்படி பிளெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆரம்பிக்கலாங்களா? என்ன பண்ணலாம், பெயிண்டிங்ஸ் வந்துட்டு பிளெண்ட் பண்றது எப்படின்ட்டு பார்த்துருவோம் சின்னதா. இப்போ நான் என்ன பண்றேன், எனக்கு பேக்ட்ராப்ல வந்து ஸ்கைல வந்து நான் கலர்ஸ் பண்ணணும் இல்லையா? ஸ்கைல வந்து கலர் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ப்ளூ கலர் அண்ட் டார்க் ப்ளூ அப்படின்ட்டு லேயர் பை லேயரை ஏற்றணும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல பார்த்தோம்னா நான் ப்ரஷ்ல வாட்டர் வந்துட்டு கொஞ்சமா இருக்கு, ஆனா அதை வந்துட்டு ரொம்ப எடுக்கக்கூடாது. கொஞ்சம் மேக்ஸிமம் கிளீன் பண்ணி எடுத்துக்கணும், ரொம்ப அதிகமாக எடுத்துடாதீங்க. ஏன்னா பெயிண்ட் அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு என்னன்னா ஒரு மாதிரி வாட்டர் கலர் மாதிரி டிரான்ஸ்பரண்டா மாறிடும் அது. ஸோ அதனால வந்துட்டு ப்ரஷ்ஷை வந்து இப்படி டிப் பண்ணி எடுத்தோம் இல்லையா? டிப் பண்ணி எடுக்கும் போது இந்த இடத்துல ஜஸ்ட் லைட்டா அப்படி ப்ரெஸ் பண்ணி தொடச்சிக்கிறேன். பட் ப்ரஷ் ஈரமா இருந்தா போதும். இப்போ நான் என்ன பண்றேன், ஒயிட் கலர் இருக்கு என்கிட்ட, ஒயிட் கலர் கொஞ்சம் இருக்கு. இந்த ஒயிட் கலர் எடுத்து என்ன பண்றேன் பாருங்க, பாட்டம்ல பெயிண்ட் நல்லா திக்காவே தான் இருக்கு. சரியா? ரொம்ப தின்னா, ஐ மீன் லூஸா இல்ல. தண்ணி வந்துட்டு அதிகமா எல்லாம் யூஸ் பண்ணல, திக்கா தான் இருக்கு. ரொம்ப திக்காவும் இல்லை. அதே போல சரி, நான் என்ன பண்றேன், ஒரு கோட்டிங் இப்படி அப்ளை பண்ணிக்கிறேன். பாட்டம்ல ஒயிட் கலரை அப்ளை பண்றேன். ஒரு சில இடத்துல நம்மளுக்கு பெயிண்ட் ரொம்ப திக்கா இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி கிரிப்பா பிடிக்குது. சம்மர் டைம்ல கண்டிப்பா அது மாதிரி பிடிக்கும். இப்போ நம்ம மழை சீசன்னால கொஞ்சம் கூலிங்கா இருக்கனால இது நல்லா பிளெண்ட் ஆகுது, வேற ஒன்றும் கிடையாது. ஸோ இப்போ என்ன பண்றேன், பெயிண்ட் வந்துட்டு நல்லா நிறையவே தாராளமா பெயிண்ட் எடுத்து அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ கம்மியெல்லாம் கிடையாது, ஓரளவுக்கு தாராளமா பெயிண்ட் எடுத்து அப்ளை பண்ணியிருக்கேன். அப்போதான் பெயிண்ட் பிளெண்ட் ஆகும். பெயிண்டே இல்லாம வெறும் ப்ரஷ் வச்சு பிளெண்ட் பண்ணோம்னா பிளெண்ட் ஆகாது. ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒயிட் கலர் பெயிண்ட் அப்ளை பண்ணியிருக்கேன். சரியா? இந்த அளவுக்கு. இப்ப ஸ்கை தானே பண்றீங்க சார், அப்புறம் எதுக்கு சார் ப்ளூ கலர் சார் ஒயிட் கலர் அப்ளை பண்ணுறீங்கன்னா, இப்ப நான் என்ன பண்றேன், இந்த இடத்துல ஒரு என்ன சொல்றது, கோபால் ப்ளூன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த ப்ளூவை எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இந்த இடத்துல அப்ளை பண்ணிக்கிறேன் மேல. ஓகேவா? மேல அப்ளை பண்ணிட்டு நல்லா பாருங்க, உங்ககிட்ட நிறைய பெயிண்ட் இருக்கு சார், நீங்க யூஸ் பண்ணுவீங்க, என்கிட்ட கொஞ்சமா தான் சார் இருக்கு, நான் என்ன சார் பண்றோம் அப்படிலாம் ஃபீல் பண்ணாதீங்க. கண்டிப்பா பெயிண்ட்னாக்கா வேஸ்டாக தான் செய்யும். ஸோ அதை யூஸ் பண்ணாதான் நம்மளால பிளெண்ட் பண்ண முடியும். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், இது வரைக்கும் கலர்ஸ் ப்ளூ கலர் லைட் கலர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கேன், இது வரைக்கும் ஒயிட் அப்ளை பண்ணியிருக்கேன். சரியா? இது ரெண்டுக்கு இடைப்பட்ட கேப் ஒன்று இருக்கு இல்லையா? இப்போ இது ப்ளூ, இது ஒயிட், இது ரெண்டுத்தையும் நான் பிளெண்ட் பண்ணணும். பிளெண்ட் பண்ணணும்னா என்ன பண்ணலாம், உங்களுக்கு ஆல்ரெடி ஓரளவுக்கு தெரியும் இல்லையா? இந்த இடத்துல உட்காந்து பிளெண்ட் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை இப்போ நான் ப்ளூ கலர் நிறைய எடுத்துட்டேன், இதுல ப்ரஷ்ல ப்ளூ கலர் இருக்கு, நான் இப்போ அப்ளை பண்ணி என்னால் பிளெண்ட் பண்ண முடியுமானா கஷ்டம் தான். ஏன் அப்படின்னா இதுல இருக்க ப்ளூ என்ன பண்ணும், இந்த இடத்துல இந்த ஒயிட்டை ஃபுல்லாவே பிளெண்ட் பண்ணி விட்டுடும்.
ஃபுல்லாவே இந்த ஒயிட்டை வந்துட்டு ஃபுல்லா கவர் பண்ணிடும். அந்த மாதிரி பண்ணக்கூடாது. கொஞ்சம் தான் நம்ம கவர் பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா இங்க கீழே மவுண்டைன்ஸ் கொஞ்சம் சின்னதா ட்ராப் பண்ற மாதிரி இருக்கும் இல்லையா, அதுக்காக நம்ம கவர் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ எனக்கு இந்த இடத்துல இருந்து நல்லா பார்த்துக்கோங்க, இந்த ஏரியா ப்ளூ, இந்த ஏரியா ஒயிட், சரியா? ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட் லெவலுக்கு தெரியவே தெரியுது. இந்த இடத்துல நம்ம இந்த அளவுக்கு தான் நம்ம பிளெண்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு தாட் இருக்கும். ஓகே, இதை தாண்டி வெளியே வந்துச்சுன்னா நம்ம ஒர்க் அவுட் ஆயிடும் அப்படின்னு ஃபீல் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி இல்லாம என்ன பண்றோம், ஜஸ்ட் கலர்ஸ் மிக்ஸ் பண்ணும்போது கலர்ஸ் ஐ மீன் இந்த ப்ரஷ்ல இருக்க பெயிண்ட்டை தயவுசெய்து கிளாத்ல இந்த மாதிரி இதை எடுத்துடுங்க, சரியா? கிளாத்தோ இல்லை பேலட்லயோ வச்சுட்டு ஜஸ்ட் கிளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ப்ரஷ்ஷை கொஞ்சம் வாஷ் பண்ணிக்கோங்க. ப்ரஷ்ஷை கொஞ்சம் வாஷ் பண்ணிட்டு சரி, இந்த மாதிரி என்ன பண்றேன், க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். அதையும் வந்துட்டு கொஞ்சமா தண்ணி இல்லாம எடுத்துக்கோங்க. முக்கியமா தண்ணி இருக்கக்கூடாது. பிளெண்ட் பண்ணும்போது ஒரு வேளை கிரிப்பா இருந்தா மட்டும்தான் நீங்க தண்ணி யூஸ் பண்ணணும். மற்றபடி நீங்க தண்ணி யூஸ் பண்ணக்கூடாது, சரியா? ஸோ இப்போ என்ன பண்றேன், நான் ப்ரெஷ்ஷை வந்துட்டு க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த அளவுக்கு தண்ணியெல்லாம் இல்லை, சரியா? நல்லா பாருங்க, தண்ணி இல்லை. ஸ்கின்ல கூட தட்டு காட்டுறேன், தண்ணி இல்லை, அந்த ஈரப்பதம் மட்டும் இருக்கு நம்மளுக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா, இந்த ப்ரஷ்ஷை டாப்ல இருந்து பாட்டமுக்கு வரணும், அதே போல பாட்டம் இருந்து டாப்புக்கு போகணும். அந்த மாதிரி தான் பிளெண்ட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி ரெண்டுத்துக்கும் சென்ட்ரல் நல்லா பிளெண்ட் பண்ணணும். இப்போ இது ரெண்டும் இருக்கு இல்லையா, ப்ரஷ்ஷை பாருங்க, நான் இதுல பாதி இதுல பாதி, சரியா? இப்படி வச்சு நான் என்ன பண்ணணும், பிளெண்ட் பண்ணணும். இப்படி இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணாதான் அது ஓரளவுக்கு பிளெண்ட் ஆகும். தென் இந்த மாதிரி இப்படி பிளெண்ட் பண்ணும்போது அது அழகா என்ன சொல்ற பிளெண்ட் ஆகும். ஒன்று அதிகமாக ஒன்று கம்மியாக அப்படி இருக்காது. நம்மளுக்கு இப்படி ரைட் சைடில் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம்னா அப்படி கிடையாது, லெஃப்ட் சைடில் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி இதே இடத்துல வச்சு நம்ம இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா, இப்படி நம்மளுக்கு டார்க் கீழே வரணும் அப்படின்னாக்கா என்ன பண்ணுங்க, ப்ளூவை கொஞ்சம் இறக்கி அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் ஒயிட்ல இறக்கிங்க. இல்ல ஒயிட் வந்து இன்னும் மேலே போகணும் அப்படின்னாக்கா நம்ம ஒயிட்டை பிளெண்ட் பண்ணி கொஞ்ச நேரம் பிளெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்படியே மேலே ஏறணும்னா ஒயிட்டா மாறும், கொஞ்சம் ஷேடை வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மாறும். ஸோ அந்த மாதிரி தான் இங்கே மாறுமே தவிர நம்ம ஒரே இடத்துல வச்சு பண்ணோம்னா அந்த இடத்துல மட்டும் தான் நம்மளுக்கு பிளெண்டிங் ஆகும். சரி, இந்த இடத்துல எனக்கு என்ன ஆச்சு, ஓரளவுக்கு பிளெண்ட் ஆயிடுச்சு. ரெண்டுத்துக்கும் மத்தியில் வச்சு நம்ம பிளெண்ட் பண்ணணும். அதிகமாக வந்துட்டு சொதப்பிட்டுறாதீங்க. ஸோ இப்போ எனக்கு கரெக்டாக ஈவனாக என்னாச்சு, பிளெண்ட் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஒயிட்டை வந்து நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன் மேலே. இந்த மாதிரி ப்ளூ கலர்ல ஓரளவுக்கு ஒயிட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு அதே போல இந்த ப்ளூல இருந்து நல்லா பிளெண்ட் பண்ணி அப்படியே கீழே என்ன பண்றோம், ஒயிட்ல பிளெண்ட் பண்ற பாருங்க. ஒயிட்ல கண்டு வந்து இப்படி பிளெண்ட் பண்ணோம். இவ்வளவுதான். இது ஆல்ரெடி நம்மளுக்கு தெரிஞ்ச ஒன்று தான், பட் புதுசா ஒன்றும் இல்லை. சரியா? ஒருவேளை திட்டு திட்டா வந்துச்சு, எனக்கு அதிகமா வந்துச்சு சார், நான் என்ன சார் பண்றது, மறுபடியும் பண்ணுமானாக்கா ஒன்றும் கிடையாது. ப்ரஷ்ஷை நல்லா லைட்ல இருந்து டார்க்ல இருந்து கொஞ்சம் நல்லா பிளெண்ட் பண்ணுங்க. அதாவது டார்க் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பொறுமையா கீழே இறங்குங்க. அதே போல ஒருவேளை டார்க் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா ஒயிட் ஆட் பண்ணி கீழே இருந்து அப்ளை பண்ணி மேல வரைக்கும் போகணும். ஸோ இப்படிதான் நீங்க கரெக்ஷன் பண்ணணும். வேற எதுவும் டக்குன்னு எடுத்த ப்ளூ கலர் வச்சு இல்ல ஒயிட் கலர் வச்சு நம்ம பிளெண்ட் பண்ண முடியும். இந்த இடத்துல எனக்கு டிரான்ஸ்பரண்டா தெரியுது, பட் இந்த இடத்துல ஒயிட் கலர் வச்சு நான் கம்ப்ளீட் பண்ண முடியும். ஆனா இந்த இடத்துல வந்து ப்ளூ ஒயிட்டும் மிக்ஸ் பண்ண அந்த பெயிண்டை கூட நீங்க வச்சு டச் பண்ணக்கூடாது, ஏன்னா டார்க் ஷேடாவும் மாறிடும் நம்மளுக்கு. ஓகே, இப்போ நான் ப்ளூ கலர் அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த ப்ளூ கலர் என்ன பண்றேன், டார்க் ப்ளூவும் ஆட் பண்ணணும். டார்க் ப்ளூ ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகும், ஒரு தனி கலர்ஸா செப்பரேட்டா மாறும் நம்மளுக்கு. அப்படி மாறும்போது சரி, இப்ப என்ன பண்றேன், இந்த தனி கலர்ஸா நான் செப்பரேட்டா சேஞ்ச் பண்ணி காட்டுறேன். ஓகேவா? கட் பண்ணி தான் காட்டியிருக்கேன். சரியா? இப்ப நான் என்ன பண்ணிருக்கேன், ப்ளூ கலர் ஆட் பண்ணிருக்கேன்.
ப்ளூ கலர்ல லைட் கலரும் இருக்கு, டார்க் கலரும் இருக்கு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், ப்ளூ கலர் அண்டு டார்க் ப்ளூ. ஸோ இந்த 2 கலர்ஸை ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இப்போ இந்த ப்ரஷ்ல எனக்கு பெயிண்ட் இருக்கக்கூடாது. பெயிண்ட் என்ன பண்ணணும், ஃபுல்லாக கவர் பண்ணி எடுத்துடணும். இல்லை இந்த எக்ஸ்ட்ரா இருக்க பெயிண்ட்டை நம்ம மேலே கூட அப்ளை பண்ணி விட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் அதுக்கப்புறம் டார்க் கலர் தான் அப்ளை பண்ண போகிறோம். அதில் உங்களுக்கு அந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட் தெரியாது. ஸோ ப்ரஷ்ல இருக்க பெயிண்ட்டை மேக்ஸிமம் வேஸ்ட் பண்ணாமல் அழகாக நீட்டாக யூஸ் பண்ணுங்க. அதிகமாக பெயிண்ட் யூஸ் பண்ணும்போது வெளியே வேஸ்ட் பண்ணாமல் பண்ணுங்க. கேன்வாஸில் எவ்வளோ வேணால் பெயிண்ட் இருக்கட்டும், ஆனால் ப்ரஷ்ல அந்த பெயிண்ட்டை கொண்டு வந்து கீழே துவைக்கிறது இந்த மாதிரிலாம் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கேன், 2 கட் கலர் மாதிரி காட்டியிருக்கேன் இல்லையா. நான் என்ன பண்ண வழக்கம் போல ப்ரஷ்ஷை நல்லா வாஷ் பண்ணணும். ப்ரஷ்ஷை நல்லா வாஷ் பண்ணிட்டு கிளாத் வச்சு க்ளீன் பண்ணணும் இல்லையா. ஸோ ப்ரஷ் வந்துட்டு ஈரமாக இருக்கு, இதை வச்சு நான் என்ன பண்ணுறேன், துடைச்சிடலாம். துடைச்சிட்டு இந்த பெயிண்ட்டை வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும், மறுபடியும் சேம் தான் இந்த இடத்துல 2த்துக்கும் மத்தியில் ஓகேவா, பாதி ப்ரஷ் டார்க்லையும் பாதி ப்ரஷ் லைட்லையும் இருக்கணும். அந்த மாதிரி வச்சு ஜஸ்ட் நான் பிளெண்ட் பண்ணுறேன். இங்கே பாருங்க, இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணும்போது முடிஞ்ச வரைக்கும் பெரிய ப்ரஷ் எடுத்துக்கோங்க. சின்ன ப்ரஷ் வச்சு பிளெண்ட் பண்ணீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்க் ஆகாது. ஒரு மாதிரி திட்டா மாறிடும், ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாயிடும், பெயிண்ட் மிக்ஸ் பண்ணுறது கஷ்டமாயிடும். ஸோ எவ்வளோ பெரிய பிளேஸுக்கு எவ்வளோ பெரிய ப்ரஷ் யூஸ் பண்ணணுன்ற ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் சரியா. இடத்துக்கு தகுந்த மாதிரி ப்ரஷ்ஷை யூஸ் பண்ண தெரிஞ்சுக்கோங்க. தென் இப்போ நான் பிளெண்ட் பண்ணும்போது இந்த மாதிரி கொஞ்சம் கீழே கொஞ்சம் மேலே அப்படி சொல்லிட்டு ஆட் பண்ணி இப்படி மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா ரெண்டும் நல்லா அழகாக பிளெண்ட் ஆகிடும். இது ஈரமாக இருக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு வேளை ட்ரை ஆயிடுச்சு அப்படின்னாக்கா பிளெண்ட் பண்ணுறதுக்கு மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணணும், பெயிண்ட் ஆட் பண்ணணும். இந்த இடத்துல பெயிண்ட் ட்ரை ஆயிடுச்சு, இந்த இடத்துல பெயிண்ட் ஈரமாக இருக்குது, ரெண்டுத்தையும் வச்சு பிளெண்ட் பண்ணால் நல்லா வரும் அப்படின்னு திங்க் பண்ணாதீங்க, கண்டிப்பாக வராது. ஸோ 2 பக்கமும் உங்களுக்கு ஈவனான ஒரு வெட்டாக இருக்கணும். ரொம்ப இது மட்டும் ரொம்ப லிக்யூடாகவும் இது மட்டும் ரொம்ப திக்காகவும் அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கேன், பெயிண்ட்டை ஈவனாக ஆட் பண்ணிட்டேன். பெயிண்ட் என்ன பண்ணியிருக்கேன் நான் இப்போ ஜஸ்ட் லைட்டாக க்ளீன் பண்ணிட்டு பர்ஷியன் ப்ளூ இருக்கு இல்லையா, அதை எடுத்துக்கிறேன். பர்ஷியன் ப்ளூ இல்லை வந்துட்டு அல்ட்ராமெரின், ஏன்னா இதை விட டார்க் அப்படிங்கிறது பர்ஷியன் ப்ளூ இல்லை அல்ட்ராமெரின், இது 2ல ஏதாச்சும் ஒன்று. என்ன பண்ண போகிறோம், ஒரு டார்க் கலர் இருக்கு சரியா. ஆக்சுவலாக பர்ஷியன் ப்ளூ தான், இப்போதைக்கு அல்ட்ராமெரின் ப்ளூ தேடுற அளவுக்கு இல்லை டைமு. ஸோ பர்ஷியன் ப்ளூ எடுத்து என்ன பண்ணுறேன், கொஞ்சமாக மேலே டாப்பில் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த இடத்துல கட் கலர் மாதிரி இந்த இடத்துல நீங்கள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் அல்ட்ராமெரினோ சம்திங் வேறு இதுக்கு மேட்சான கலர்ஸ் நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். ப்ளூனா ப்ளூ மட்டும் தான் யூஸ் பண்ணலாம் கிடையவே கிடையாது. நீங்கள் இந்த இடத்துல பார்த்தோம்னா ஒரு மாதிரி வயலட் டோனு, தென் பர்பிள், ஸோ மெஜந்தா கலர்ஸு, இந்த மாதிரி கலர்ஸ் கூட ஆட் பண்ணிங்க அப்படின்னா கூட நல்லா தான் இருக்கும். அந்த ஸ்கையோட சீசன் பொறுத்து நம்மளுக்கு மாறும். சீசன்னா மார்னிங் சீசனா ஈவினிங் சீசனா அந்த மாதிரி டைம் இருக்கும் இல்லையா, அது மாதிரி நம்மளுக்கு சேஞ்ச் ஆகும்போது கலர்ஸ் டிஃப்ரெண்ட் தெரியும். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், கலர்ஸை மேலே டாப்பில் வந்துட்டு ஓரளவுக்கு கலரை கட் பண்ணி விட்டுருக்கேன். ஸோ இந்த மாதிரி 1 by 1 மிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும். மிக்ஸ் பண்ண இடத்துல மேக்ஸிமம் பெயிண்ட் தெளிச்சு விட்டுறாதீங்க. ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஈவனாக பிளெண்ட் ஆகும். எடுத்த உடனே டக்குன்னு இங்கே கொஞ்சம் வச்சுட்டோம், இங்கே கொஞ்சம் வச்சுட்டோம், இங்கே கொஞ்சம் வச்சுட்டோம்னு சொல்லிட்டு 1 by 1 கடை அப்ளை பண்ணிட்டு போவோம் இல்லையா, அது பிகினிங்க்கு உங்களுக்கு செட்டே ஆகாது. ஏன் அப்படின்னாக்கா இங்கே நீங்கள் அப்ளை பண்ணி மூவ் ஆகிட்டே இருப்பீங்க, சட்டுன்னு ஏதாச்சும் ஒரு டார்க் ஷேட் பட்டுருச்சு அப்படின்னாக்கா டக்குன்னு மறுபடியும் ஆகும், ஐயோ இங்கே மிஸ் ஆயிடுச்சு, இரு கொஞ்சம் இங்கே ஓகே இங்கே கொஞ்சம் அப்படி கீழே கிழக்கில் இறங்கி வந்துட்டு மறுபடியும் மேலே போகும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு மிஸ்டேக் ஆகும். ஸோ அதனால என்ன பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் பிகினிங்லாம் இருக்கும்போது இந்த மாதிரி லைட்டாக கலர்ஸை கட் கலராக வச்சு யூஸ் பண்ணுங்க. அதே போல் ரொம்ப நேரம் ட்ரை பண்ண விட்டுக்காதீங்க. ரொம்ப நேரம் ட்ரை ஆயிடுச்சு அப்படின்னாக்கா பெயிண்ட் ஃபுல்லாக போயிடும், மறுபடியும் என்ன பண்ணணும், அது மாதிரி இன்னொரு கோட்டிங் பெயிண்ட் அப்ளை பண்ணி அந்த பெயிண்ட்டை வேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணுற, மறுபடியும் இந்த ப்ரஷ்ஷை ஓகேவா இந்த இடத்துல வச்சு நான் என்ன பண்ணோம், லெஃப்ட் அண்ட் ரைட் யூஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணும். இந்த இடத்துல இந்த இடம் சரி, பாதி ப்ரஷ் டார்க்லையும் பாதி ப்ரஷ் லைட்லையும் இருக்கணும். அந்த மாதிரி வச்சுட்டு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, இது பிளெண்ட் பண்ணுங்க. ரெண்டும் இங்கேயும் மிங்கிள் ஆகிடும், ஸோ பிளெண்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் மேலே கீழே அப் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா ஈஸியாக இருக்கும் சரியா. இந்த அளவுக்கு நான் என்ன பண்ணேன், பிளெண்ட் பண்ணிட்டேன் இப்போ அந்த இடத்த. இதுக்கப்புறம் பார்த்தோம்னா நான் என்ன பண்ணுறேன், அப்படியே மேலே மூவ் பண்ணிக்கிறேன். அது லைட் கலர் என்ன பண்ணுறேன், மேலே கொண்டு போயிட்டு அந்த டார்க் கலரில் ஆட் பண்ணிடுறேன். இப்படி ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஓரளவுக்கு டார்க் ஏறிடும் ஓகேவா. இப்போ டார்க் கலர் நான் அப்ளை பண்ணிட்டு இருக்கேன், ஜஸ்ட் உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டுறேன். டார்க் கலர் அப்ளை பண்ணிருக்கல, இதை நான் லைட்ல இறக்கி காட்டுறேன் பாருங்களேன். லைட்ல இறக்கும் போது என்ன ஆகும்னா ரொம்ப தொலைவுக்கு இறங்கி வந்துட்டே இருக்கும்.
ஸோ அந்த மாதிரி இறக்கிடாதீங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் லைட்லேருந்து டார்க் கலர் போங்க, அதுதான் உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஸோ இப்படி இறக்கணும்னா கீழே இறங்கி வந்துடும். அதுக்கப்புறம் இது மறுபடியும் இன்னொரு டார்க் தான் ஏற்றுற மாதிரி இருக்கும். சரியா? ப்ரஷோட அந்த நுனி மட்டும் தான் படணும். இப்போ வரைக்கும் நான் பெயிண்ட் பண்ணிட்டு இருக்கேன் இல்லையா, பெயிண்ட்ல பாதி ப்ரஷ் தான் அப்ளை ஆயிருக்கு இல்லையா, பாதி ப்ரஷ் எம்டியா தான் இருக்கு. இந்த மாதிரி தான் அப்ளை பண்ணணும். மெட்டலுக்கு பெயிண்ட் வரணும்னாலே கஷ்டப்படணும், அந்த அளவுக்கு தான் யூஸ் பண்ணணும். இவ்வளவு பெயிண்ட் பண்றதுக்குள்ளே பார்த்தோம்னா நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவோம், பெயிண்ட்டை இந்த இடத்துல பிதிங்கி நிற்கும், இந்த இடத்துல பிதிங்கி நிற்கும். ஸோ ரெண்டுத்துக்கும் மத்தியில தண்ணி ஓடும், இந்த சைடில் ஓடும், கையெல்லாம் பெயிண்ட் ஊற்றி நிற்கும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். இது என் கையில் இருக்கிற பெயிண்ட் வந்துட்டு கிளாத்ல இருந்தது, கிளாத் இப்படி வச்சிருந்து அது தெரியாமல் டச் ஆனதுனால இந்த கையில் இருக்கு. மற்றபடி என் கையில் அந்த அளவுக்கு பெயிண்ட் கிடையாது. சரியா? ஸோ பெயிண்ட் எவ்வளோ பண்ணாலும் கையில் ப்ரஷ்ல அந்த ஹேண்டில் வந்துட்டு பெயிண்ட் படாமல் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுங்க. ஓகே, நான் இந்த அளவுக்கு முடிச்சாச்சு. இப்போ நான் என்ன பண்ண போறேன், ஸ்கைல வந்துட்டு அந்த கிளவுடோட எஃபெக்ட் எல்லாம் கொடுக்கணும். ஓகேவா? ஸோ இது ஓரளவுக்கு ட்ரை ஆகணும், ரொம்ப ட்ரை ஆகக்கூடாது, ரொம்பவும் வெட்டாவும் இருக்கக்கூடாது. அது நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் ஒர்க் இழுத்து விட்டுடும். ஸோ இப்போ என்ன பண்ண போறேன்னா, ஜஸ்ட் ஆல்ரெடி இங்கே வந்துட்டு நான் கொஞ்சம் ட்ரை பண்ண, ஐ மீன் முன்னாடி பெயிண்ட் அப்ளை பண்ணிட்டேன். இப்போ வரைக்கும் அது பெருசா இல்லை. ஸோ ஓரளவுக்கு ட்ரை ஆயிருக்கும். எஸ், ஓரளவுக்கு ட்ரை ஆயிருக்கும், ரொம்பலாம் இல்லை. இந்த மாதிரி ப்ரஷ் ஒன்று எடுத்திருக்கேன். இது பார்த்தோம்னா ரொம்ப பெருசா இல்லை, நம்ம எடுத்து தகுந்த மாதிரி மாத்திக்கலாம். எனக்கு இந்த சைஸ் போதுமானது. இது வேஸ்ட் ப்ரஷ் தான். ஏன் அப்படின்னாக்கா இதை வந்துட்டு ட்ரை ஆயிடுச்சுன்னா ஒரு ஃபார்ம்ல நிற்காது ஒரு மாதிரி. ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னா, ஒயிட் கலர் இருக்கு இல்லையா, அதை எடுத்து கிளவுட் கொடுக்க போறோம். சூப்பரா இருக்குல்ல ஸ்கை, இதெல்லாம் இவ்வளவுதான், ஈஸி. மாதிரி பெயிண்ட்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, நம்ம வச்சோம் இல்லையா, அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்க பாருங்க, பெயிண்ட் நான் ஒயிட் கலர் எடுக்கிறேன் இல்லையா, ஒயிட் கலர் ஆல்ரெடி எடுத்து யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஒயிட் கலர் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, பிளெண்ட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஸ்கைல கலர்ஸ் வந்துட்டு பார்த்தோம்னா ஒரு மாதிரி எடுத்த உடனே டார்க்கா இப்படி வந்து என்ன பண்றது, ஸ்டிக்கர் ஒட்ட மாதிரிலாம் ஃபுல்லா ஒயிட்டா இருக்காது. ஒரு சில இடத்துல இருக்கலாம். அதையும் நம்ம என்ன பண்ணணும், பாட்டம்ல இந்த ஸ்கையோட பாட்டம்ல வந்து டார்க் கலராகவும் மேல கொஞ்சம் லைட்டிங் ஹைலைட்டாகவும் கொடுத்துருக்கணும். அந்த மாதிரி தான் கொடுக்கணும். இப்போ நான் என்ன பண்றேன்னா, ப்ரஷை வச்சு ஸ்க்ரோல் பண்றேன். பெயிண்ட்டை வைக்கும் போதே நம்ம என்ன பண்ணணும், ஸ்க்ரோல் பண்ணி தான் பண்ணணும். இப்போ பாருங்க, ப்ரஷை வச்சு இந்த மாதிரி ஸ்க்ரோல் பண்ணி உங்களுக்கு அந்த கிளவுட் எந்த ஷேப்ல வேணுமோ அந்த ஷேப்ஸ்க்கு முதல்ல நீங்க என்ன பண்ணணும், இப்படி மாத்திக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் நீங்க பிளெண்ட் பண்ணணும். எடுத்தோடனே டக்குன்னு ஒயிட்டை வச்சுட்டு அப்படியே கம்ப்ளீட் பண்ணக்கூடாது, அது ராங்கும் கூட. ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கேன், நான் ஒயிட்டை தான் வச்சேன். அதுக்கு கீழே வந்து நம்மளுக்கு ப்ளூ இருக்கு இல்லையா, அந்த ப்ளூ என்ன ஆச்சு அப்படின்னாக்கா ஒரு மாதிரி இதில் பிளெண்ட் ஆகிட்டு ஒரு மாதிரி மைல்டாக கலர்ஸை சேஞ்ச் பண்ணி கொடுத்துரும். இப்போ இந்த இடத்துல நீங்கள் புதுசாக வந்து கலர்ஸ் எதுவும் வைக்கணுன்ற அவசியமே கிடையாது. ஜஸ்ட் இங்கே பாருங்க, இந்த பேக் ட்ராப் இருக்கு இல்லையா ப்ளூ கலரு, இதில் நம்மளுக்கு இது கவர் ஆகிடும். கரெக்டா? இந்த மாதிரி கவர் ஆகிடும். இதுலையுமே நம்ம பிரான்ச்சஸ் பிரிச்சு விடணும். பிரான்ச்சஸ் மீன்ஸ் இதுல பாருங்க, இந்த இடத்துல இன்னொரு பிரான்ச் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் பிரிச்சு காட்டணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நாங்கள் ஒயிட் கலர் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். ஒயிட் கொஞ்சம் எடுத்துட்டு என்ன பண்றேன்னா, இங்க பாருங்க, இந்த இடம் மட்டும் கொஞ்சம் ஒயிட் பண்ணி காட்டுறேன். தென் இந்த இடத்துல இது இன்னும் நல்லா ட்ரை ஆகல, ஆக்சுவலாக இன்னும் ஈரமாக தான் இருக்கு, அதனால நம்ம அதிகமாக வச்சிட முடியாது. எவ்வளோ வச்சாலும் இன்னும் ஈரமாயிட்டே இருக்கும். ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பாட்டமில் இருக்கு இல்லையா, இதை அப்படி பிளெண்ட் பண்ணி எடுங்க, போதும். இவ்வளவுதான். இந்த இடத்துல பெயிண்ட் வந்துட்டு ஜஸ்ட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா ஓரளவுக்கு கிளவுடோட எஃபெக்ட் உங்களுக்கு ஈஸியாக கிடைச்சிரும். ஓகேவா? அண்ட் தென் இப்போ இந்த சைடில் இருக்கு இல்லையா ஒயிட்டு, இதையும் நம்ம பிளெண்ட் பண்ணோம். பிளெண்ட் பண்ணும்போது ஸ்கிரிபிள் பண்ணுங்க. ஸ்கிரிபிள் பண்ணும்போது அது வந்துட்டு பார்த்தோம்னா ஒரு மாதிரி கிளவுடுங்கிறது அப்படி கேர்வாக வரும். நம்மளுக்கு ஆல்ரெடி நம்ம ட்ரா பண்ணியிருப்போம், பென்சில் லைனில் நம்ம ட்ரா பண்ணும்போது கேர்வாக பண்ணியிருப்போம், அந்த எஃபெக்டாக தான் இது. ஸோ ப்ரஷ்ஷை வந்துட்டு வெர்டிகலாக வச்சுட்டு பண்ணலாம், இப்படி ஃப்ளாட்டாக வச்சுட்டு பண்ணலாம், இல்லை ரவுண்டு ப்ரஷ் உங்ககிட்ட வேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னாலே அதுலேயும் நீங்கள் பண்ணலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும்.
பட் என்னன்னா நம்மளுக்கு சர்க்கிளிசமா வரணும் இந்த மாதிரி. இங்க பாத்தீங்கன்னா நான் டபுள் லேயர் சேர்த்திருப்பேன். பேக் சைடுல இருக்கிறது கொஞ்சம் டார்க்கா இருக்கும், அதுக்கு கீழே இருக்கிறது பார்த்தோம்னா கொஞ்சம் லைட்டிங்கா இருக்கும். சரியா, இந்த மாதிரி ஆட் பண்றது. இப்போ இந்த இடத்துல கொஞ்சம் ஒயிட் இருக்கு, இந்த ஒயிட்டையே நான் என்ன பண்றேங்க கொஞ்சம் அப்படியே சர்க்குலேஷன் பண்ணி சரி இப்படி ஸ்கிரிபிள் பண்ணி என்ன பண்ணலாம், பிளெண்ட் பண்ணிடலாம் இந்த மாதிரி. ஓகேவா? ஸோ இந்த அளவுக்கு நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்கோம், ஆட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஷேப்ஸ் கொஞ்சம் எடுத்து விடுறேன், அவ்வளவுதான். ஷேப்ஸ் மீன்ஸ் அது பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி ஈவனாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் அன்ஈவனாக இருந்துச்சுன்னா பார்க்க பெட்டராக இருக்கும். ஓகேவா? தென் இப்போ இதுக்கு கீழே என்ன பண்ணலாம்னா இன்னொரு ஸ்டெப்ஸ் ஆட் பண்ண போகிறோம். இந்த கிளவுட் வந்துட்டு லேஸ் இப்போதான் ஃபர்ஸ்ட் லேயர் ஏற்றிருக்கோம். சரியா, இதுக்கு மேலே இன்னும் நம்ம 3 லேயர்ஸ் வரைக்கும் ஏற்ற முடியும். 3-4 லேயர்ஸ் மட்டும் ஏற்றலாம் நம்மளால, அந்த அளவுக்கு ஒர்க் இருக்குதுல. ஏன்னா ரியலிஸ்டிக்காக வரணும்னா நம்மளுக்கு அதை சேஞ்ச் பண்ண தெரியணும். எடுத்த உடனே சும்மா அப்படி ஜஸ்ட் இது பண்றோம் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. ஒயிட் எடுத்துக்கிறேன். இந்த இடத்துல பார்த்தோம்னா ஓரளவுக்கு இங்க பாருங்க லெஃப்ட் சைடில் வச்சு நான் என்ன பண்றேன், அதிகமாக நம்ம ஹைலைட் காட்டக்கூடாது. ஸோ ஓரளவுக்கு தான் காட்டணும், ஹைலைட் எல்லாம் காட்டக்கூடாது அந்த அளவுக்கு. இந்த மாதிரி இருக்கிற கலர்ஸ் அப்படியே நம்ம பிளெண்ட் பண்ணி தான் விட்டு போகணும். இப்போ இந்த இடத்துல பார்த்தோம்னா ஒயிட் வந்துட்டு நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒயிட் ஆட் பண்ணிக்கலையே, இதை வந்துட்டு ஃபர்ஸ்ட் இன்னும் பிளெண்ட் பண்ணுறேன் பாருங்க. இந்த இடத்துல ஒயிட் கலர்ஸ் எடுக்கிறேன். ஒயிட் கலர் எடுத்துட்டு இங்க பாருங்க இந்த இடத்துல டாப்ல வைக்கிறேன். ஓகேவா, நல்லா பாருங்க டாப்ல வச்சு பிளெண்ட் பண்றேன். பொறுமையா ஸ்கிரிபிள் பண்ணும். ஓகேவா, எடுத்த உடனே கப்ப கப்பன்னு வச்சு தீட்டிடாதீங்க, பொறுமையா ஸ்கிரிபிள் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன மாதிரி சர்க்கிள் இங்க இந்த இடத்துல எனக்கு பெருசா வேணும் அப்படின்னாலும் பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா பொறுமையா பண்ணுங்க, அவசரப்படாதீங்க. இப்ப பார்த்தோம்னா இது டாப்ல கொஞ்சம் லைட்டிங் அதிகமாகவும், கீழே வர வர என்னாச்சு லைட்டிங் கொஞ்சம் கம்மியாகவும் மாறிடுச்சு. கரெக்டா? ஸோ இந்த அளவுக்கு நம்மளுக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு எனக்கு கொஞ்சம் கர்வ்ஸ் நல்லா பிக் சைஸாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுது. அதனால இந்த என்ன பண்ணுறேன், கொஞ்சம் கர்வை இப்படி பிக் சைஸாக எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இந்த இடத்துல டோட்டலாக பிளெண்ட் பண்ணிக்கிறேன் இந்த அளவுக்கு. இப்போ நான் பிளெண்ட் பண்ணி முடிச்சிட்டேன், அதுதான் ஃபர்ஸ்ட் லேயர்ஸ். ஸோ இந்த இடத்துல டாப்ல பார்த்தோம்னா ஹைலைட்டாக இருக்கும், அப்புறம் மீடியமாக இருக்கும், அப்புறம் லைட்டிங்காக இருக்கும். ஸோ இதை என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் நான் பிளெண்ட் பண்ணி இது வரைக்கும் ஃபுல்லாக கவர் பண்ணி முடிச்சிட்டேன். இந்த இடத்துல நம்ம வந்துட்டு இந்த என்ன கலர் சொல்லுவோம், அல்ட்ராமெரின் ப்ளூ, அந்த ப்ளூ இருந்துச்சுன்னா இன்னும் நம்ம பிளெண்ட் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும், பார்க்கறதுக்கு கலர்ஸ் மிக்சிங் வந்து சூப்பராக இருக்கும். பட் இருந்தாலும் நான் இதில் ஒரே கலர்ஸில் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் பாருங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், மறுபடியும் ஒயிட் கலர் எடுக்கிறேன். ஒயிட் கலர் எடுத்துட்டு சி இந்த இடத்துல நான் செகண்ட் லேயர் சொன்னேன் தெரியுமா, ஞாபகம் இருக்கா? இந்த இடத்துல செகண்ட் லேயர்ஸ் என்ன பண்ணுறேன், சி இந்த மாதிரி மேலே வச்சுட்டு கீழே வரைக்கும் வரக்கூடாது, முடிஞ்ச வரைக்கும் மேலேயே கவர் பண்ணி முடிச்சிருங்க இந்த அளவுக்கு. மறுபடியும் இப்போ என்ன பண்ணுறேன், ஒயிட் கலர் எடுத்திருக்கேன். இந்த இடத்துல செகண்ட் லேயர் சொன்னோம் இல்லையா, இந்த இடத்துல இதை எப்படி கவர் பண்ணிடுவேன்.
பாத்தீங்கன்னா நல்லா பாருங்க, இங்க ஹைலைட்டா இருக்கும், மேல கொஞ்சம் மீடியமா இருக்கும், இங்க டார்க் ஷேட் வரும். அடுத்து மறுபடியும் அதே மாதிரி ஃபார்மேட்ல இங்க ஹைலைட், மீடியம், லைட் இந்த மாதிரி, அதாவது லேயர் சேர்த்துறது. கிளவுட் வந்துட்டு ஒரே ஃபார்மேட்ல இருக்காது, நிறைய வந்துட்டு ஒரு டார்க் ஒன்று லைட் இந்த மாதிரி கிளவுட் ஒன்று மேல ஒன்று கீழே இந்த மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி காட்டுறதுக்காக தான் இந்த மாதிரி பண்றோம். ஆக்சுவலா இந்த இடத்துல இன்னும் கூட கொஞ்சம் ட்ரை ஆகணும், ரொம்ப வெட்டா இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா வச்ச உடனே பெயிண்ட் ஃபுல்லா பிளெண்ட் ஆயிடுது. இந்த மாதிரி நம்ம கலர்ஸை பிளெண்ட் பண்ணி கொடுக்கணும். ஸோ லெஃப்ட் சைடில் கொஞ்சம் என்ன பண்றேன், ஹைலைட் வச்சுக்கலாம். இந்த இடத்துல பிரஷ்ல மட்டும் தான் பண்ண முடியுமா சார்னா, பிரஷ்ல மட்டும் பண்ண முடியாது. அவை பிரஷ்ல மட்டுமே பண்ணணும்லாம் கிடையாது, ஃபிங்கர்ஸும் யூஸ் பண்ணலாம். நீங்க ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணும்போது அந்த ஃபர்ஸ்ட் லேயர்ஸ்க்கு மட்டும் நீங்க ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். தென் செகண்ட் லேயர்ஸ் எல்லாம் பிரஷ் வச்சு ஹைலைட் கொடுத்துக்கலாம். ஃபிங்கர்ஸ்னா இங்க பாருங்க, ஜஸ்ட் நான் பண்றேன். ஃபிங்கர்ஸ்ல பெயிண்ட் எடுத்துருக்கோம் இல்லையா, இந்த இடத்துல வந்து கிளவுடுக்கு மேக்ஸிமம் பார்த்தோம்னா நிறைய ஆர்டிஸ்ட்டுங்க இது ட்ரிக்கை யூஸ் பண்ணுவாங்க. பெயிண்டை வச்சுட்டு ஸ்கிபிள் பண்ணுவாங்க. இந்த இடத்துல பாருங்க, தெரியுதா பாருங்க, அந்த டெக்ஸ்டரே நம்ம ஃபிங்கர்ஸ்ல வைக்கிற டெக்ஸ்டரே ஒரு கிளவுடோட எஃபெக்ட்டுக்கு நம்மளுக்கு கிரியேட் ஆயிடும். ஸோ பெயிண்ட் வந்துட்டு இந்த இடத்துல கம்மி தான் இருக்கு. இப்போ இந்த இடத்துல மறுபடியும் ஒயிட் எடுக்கிறேன். இப்போ அந்த டாப்ல வைக்கிறேன் பாருங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காவே அது என்ன ஆகும்னா ஒரு மாதிரி கிளவுட் எஃபெக்ட்டும் மாறிடும் ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணும்போது. இடத்துல ப்ரஷ் தான் வைக்கணும்லாம் கிடையவே கிடையாது. இந்த இடமெல்லாம் ஒன்றும் ட்ரை ஆகலை, ஸோ ட்ரையாக தான் கரெக்டாக வரும். இப்போதைக்கு நம்ம ஜஸ்ட்டு அந்த ஒரு கோட்டிங் மட்டும் அப்ளை பண்ணுறோம், மவுண்டைன் எப்படி இருக்குது அப்படிங்கிறது காட்டுறதுக்காக ஜஸ்ட் ஒரு கோட்டிங் மட்டும் அப்ளை பண்ணுறோம். இந்த மாதிரி நம்ம செகண்ட் கோட்டிங் அப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக வந்துட்டு பெயிண்ட் வந்துட்டு ட்ரையாக இருக்கணும், அப்போ செகண்ட் கோட்டிங் வந்து ஒரு டார்க் ஆகிரும். ஏன்னா இந்த இடத்துல பாருங்க, நான் அப்ளை பண்ணுறேன் ஃபுல்லாக அந்த பேக் ட்ராப்ல இருக்க அந்த ஒயிட் இன்னும் ட்ரையாகவே இல்லை. ட்ரை ஆகாமல் இருக்கிறதுனால என்ன ஆகுது, அதோட பிளெண்ட் ஆகுது அப்படி.
இந்த மவுண்டைன் வந்து ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்ல இருக்கிற மாதிரி நம்ம காட்டியிருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்துட்டு கொஞ்சம் டார்க் கலர் வச்சோம் அப்படின்னா இது ரொம்ப டிஸ்டன்ஸ்ல நம்மளுக்கு தெரியும், வேற ஒண்ணும் இல்லை. லாங் டிஸ்டன்ஸ்ல இருக்கிறது எப்பவுமே மைல்டா தான் தெரியணும், கிட்ட வர வர அது நல்லா பிரைட்டா தெரியும். ஸோ இப்போ இந்த மவுண்டைன்ஸ் நான் ஏற்றிருக்கேன் இல்லையா, அந்த மவுண்டைன்ல பார்த்தோம்னா இன்னும் நான் வந்து அடுத்த லேஸ், அதாவது இதுக்கு முன்னாடி இது வந்து லாங் டிஸ்டன்ஸ்ல இருக்கிறது, இதுக்கு முன்னாடி இருக்கிற மவுண்டைன் கொஞ்சம் நான் டார்க்கா வச்சு கட் பண்ணி காட்டி கீழே வந்து ஒரு வாட்டர் மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். ஸோ இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு பெரிய இஷ்யூலாம் கிடையாது, ஜஸ்ட் லைட் மீடியம் டார்க் அந்த மாதிரி, அதாவது லாங் டிஸ்டன்ஸ்ல எது இருக்கோ அதை பண்ணியிருக்கோம். அதுக்கு முன்னாடி இருக்கிறத கொஞ்சம் ஃப்ரண்ட்ல டார்க்கா காட்ட போறோம், அவ்வளவுதான் வித்தியாசம். ஸோ இந்த கிளவுட் ஓவர் அப்படின்னா கிளவுட் இன்னும் ஓவர் கிடையாது. ஸோ இந்த இடத்துல பார்த்தோம்னா இன்னும் நம்ம ஹைலைட்ல வச்சு கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ அப்படி கம்ப்ளீட் பண்ணும்போது இன்னும் நல்லா ரியலிஸ்டிக்கா இருக்கும் பார்க்கறதுக்கு, சரியா? ஸோ இந்த இடத்துல வந்துட்டு இன்னும் ட்ரை ஆகல, அதுதான் உண்மை. ட்ரை ஆச்சு அப்படின்னாக்கா நம்மளுக்கு ஈஸியா இருக்கும் பிளட் பண்றதுக்கு. இங்க நான் மேல ஹைலைட் வச்சுட்டு கீழே என்ன பண்றேன், இருக்கிறதெல்லாம் அப்படியே பிளெண்ட் பண்ணிடுறேன். இந்த கலரோட கலரா மிங்கிள் ஆயிடணும்.